திராவிடம்னாலே திருட்டு நாய் போச்சு, திராவிடம்னாலே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. திராவிட ஆன்மீகம் என்ன ஆணி? அந்த ஆணின்னு எனக்கு புரியல. அந்த தேவையில்லாத ஆணியை தூக்கி போட்டே ஆகணும். ஆனா நாங்க டிஜிட்டல் இந்தியா பத்தி பேசுவோம், குடும்பத்தோட துபாய்க்கு சுற்றுலா போவோம், நாங்கள் ஆட்களை லுல்லு மாலை இங்க கொண்டு வரோம். நீங்க என்ன கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஆதிசங்கரர் காப்பாற்றிய சைவமும் ராமானுஜர் காப்பாற்றிய வைணவமும் கண்டிப்பாக இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் என்றென்றும் தலை தோங்கும். அகண்ட பாரதம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் சுத்து வட்டாரம் எங்கேயுமே இரண்டு வகையான மக்கள் தான். ஒன்று இந்துக்கள், மற்றொன்று இந்துக்களாக இருந்தவர்கள். அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. அப்ப இந்த தொப்புள் கொடி சொந்தம் என்ற வார்த்தை தவறான வார்த்தை இல்லை, இது உண்மையான வார்த்தை. இந்த உண்மையான இப்ப நீங்க ஒரு பாயம்மா ஏன் இங்க இந்த ஆலயம் காக்க பாடுபடுது? ஐயா, இது எங்க முன்னோர்களுடைய ஆலயம். சேர சோழ பாண்டிய உனக்கு மட்டும் முன்னோர் இல்ல, என் முன்னோர்கள் இங்கதான் இருந்தாங்க. எங்க ஆலயம் இது. இன்னொன்னு தமிழ்ல சொல்றாங்க அறநிலையத்துறை, இங்கிலீஷ்ல அப்படியே வாங்க ரிலீஜியஸ், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள். அப்ப மடத்தை நீங்க கட்டுப்பாட்டுல எடுப்பீங்க, கோவில நீங்க கட்டுப்பாட்டுல எடுப்பீங்க, கோவில் சார்ந்து நிக்கிற அறக்கட்டளைகளை உங்க கட்டுப்பாட்டுல எடுப்பீங்க. ஆனா கோவில்களை மட்டும் புனரமைக்க மாட்டீர்கள். 42,000 முக்கிய கோயில் ஆகமம் ரெண்டு விஷயம் இருக்குங்க. இஸ்லாம பாத்தீங்கன்னா குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா வேதம் இருக்கு, ஆகமம் இருக்கு. வேதம் என்பது படிப்பது, ஆகமம் என்பது நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது. வேதத்தை நாங்கள் படிக்காதா கூட ஆகமத்தை நாங்கள் பின்பற்றுவோம். எதுலையுமே தப்பு இல்லை. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். அரியம் சிவனம் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. இது காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதிசங்கரர் காப்பாற்றிய சைவமும் ராமானுஜர் காப்பாற்றிய வைணவமும் கண்டிப்பாக இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் என்றென்றும் தலை தோங்கும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் இருப்போம் என்ற அந்த உறுதியை தான் நாம் இங்க பார்க்கிறோம். மக்களை பிடிச்சாடு, அதாவது இன்னைக்கு நேத்து முந்தா நேத்தோ என்னமோ ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, திராவிட ஆன்மீகம். என்ன ஆணி? அந்த ஆணின்னு எனக்கு புரியல. அந்த தேவையில்லாத ஆணியை தூக்கி போட்டே ஆகணும். திராவிடம்னாலே திருட்டு நாய் போச்சு, திராவிடம்னாலே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. திராவிடம் எங்க இருந்து வந்தது? 1949 நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரியார் ஆரம்பிச்சது. திராவிட கழகத்தை பெரியார் ஆரம்பித்த போது இறை மறுப்பு கொள்கையை தான் கையில் எடுத்தார். இறைவனே இல்லன்னு சொல்றவன் நான் எப்படி விட கூப்பிட்டுக்கிட்டு உனக்கு என்னையா வந்தது? தேவையில்லாத ஆணி. அங்க எங்க உனக்கு திராவிடத்துல இறைவன் இல்லன்றீங்க, இறை மறுப்பு கொள்கைன்றீங்க, ஆன்மீகத்தை ஏன் கொண்டு சேர்க்கிற? அப்போ திருட்டுக்கு புது பெயர், திருட்டுக்கான புது பெயர். நாங்க கோவில்களை புனரமைக்க மாட்டோம், அதை பொறுப்பாக வைத்துக் கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் நன்மைகளை செய்ய மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம். ஒன்னு இந்துக்களை அழிக்கணும், இன்னொன்னு பார்ப்பனிய எதிர்ப்பு, இன்னொன்னு இந்து சொத்துக்களை கொள்ளையடிக்கணும். அங்க இருக்க தங்கத்தை ஊருக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு போகணும், எங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க டிஜிட்டல் இந்தியா பத்தி பேசுவோம், குடும்பத்தோட துபாய்க்கு சுற்றுலா போவோம், நாங்கள் ஆட்களை லுல்லு மாலை இங்க கொண்டு வரோம். நீங்க என்ன கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? உன் மனைவியை புறவழியாக நீ கோவிலுக்கு அனுப்பி, அதே திருவல்லிக்கேணி கோவிலில் உன் மனைவி சென்று அந்த பட்டாச்சாரிடம் இந்த ஆசீர்வாதம் பெற்று வந்ததாலே நீ இன்று மக்களே ஓட்டு பெற்றிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ இவர்களுக்கு என்னன்னா இந்துக்கள் என்பவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல 83% மேல இந்துக்கள் இருக்கிறார்கள். மீத உள்ளவர்கள் இந்துக்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பிற மதத்தினவர். அதை புரிந்து கொள்ளுங்கள். இறை மறுப்பு கொள்கை என்பது இங்க கிடையவே கிடையாதுங்க எங்கள்கிட்ட. அது இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், இந்துக்களில் நாங்கள் எத்தனை பிரிவாக வேணா இருப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்க உங்களுடைய ஆட்சியை பற்றி மட்டும் கவலைப்பட்டு இந்துக்களுக்கு துரோகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிவன் சொத்து குலநாசம், ஹரியை அழித்தால் நீ அழிவாய். இதை புரிந்து கொண்டு ஆலயத்தை மக்களிடம், அவர்களிடம் அறங்காவல் துறையிலிருந்து நீ விலகு, ஆலயத்திலிருந்து நகர்ந்து போ. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. காசு பணம் உனக்கு தேவையானது எடுத்துட்டு போறேன்ற நீ கப்பம் வேணா கட்டிட்டு எடுத்துட்டு போங்களே ஒழிய அறநிலையத்துறையை உடனடியாக கலைத்து விட்டு அதை சார்ந்த மடாதிபதியிடம், அதாவது தமிழை வளர்க்கிறோம், தமிழ் எங்களது, நாங்க தமிழுக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நீங்களே தெலுங்கர்கள், தெலுங்கில் இருந்து இங்கு நீங்க தமிழ்நாட்டை நீங்க ஆட்சி பண்ணும் பொழுது தமிழர்களாக இங்கே இருக்கக்கூடிய என் பாட்டன் முப்பாட்டன் கொடுத்த சேர சோழ பாண்டியன் கொடுத்த கோவில்கள் அவங்களுடைய வருதான், அந்த அறக்கட்டளைகள் அவங்களதுல வருதான், மடங்கள்
ஏன்பா ஒரு மனுஷன் காலடியில பிறந்து காஷ்மீர் வரைக்கும் போய் தவம் பண்ணி இந்த மக்களை வந்து ஒன்றிணைத்து இந்துத்துவத்தை மீட்டெடுத்த அந்த ஆதி சங்கராச்சாரிய உருவாக்கிய படம் உன் கண்ட்ரோல்ல வரணும். வைணவ மடங்கள் உங்க கண்ட்ரோல்ல வரணும். அங்க இருக்கிற சொத்துக்கள் உங்க கண்ட்ரோல்ல வரணும்னா இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி பிச்சை எடுக்கலாம். நீங்க வேற எதுவும் செய்யவில்லை, லிட்டரலா பிச்சை எடுக்கலாம். இந்துக்கள் போட்ட வாக்குகளை வைத்து அரசாங்கத்தில் அமர்ந்து கொண்டு இந்துக்களை வஞ்சிப்பது என்பது தண்டனைக்குரியது மட்டுமல்ல, பாவத்துக்குரியது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகாது. நாங்கள் மக்கள் இங்கே நாங்கள் மதத்தால் பிரிந்திருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அரசியல் செய்து எங்களை பிரித்து அதன் மூலம் நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க போறதில்லை. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாப்மானம் ஸ்ருதாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம். விநாசாய சதுஷ்கிருதம். கெட்ட நேரம் முத்திய புடிச்சு ஆட்டினா நீ எல்லா கெட்ட வேலையும் செய்வ. ஆனா அப்போ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, யுக யுகம் கடந்தாலும் தர்மம் எங்கே எல்லாம் குலைகிறதோ, எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எப்பொழுது எல்லாம் சாதுக்களும் மடாதிபதிகளும் இறைவனை நம்பவர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறார்களோ அவர்களை காப்பாற்ற நான் யுக யுகமாக பிறவி எடுத்து அவர்களை அந்த அதர்மத்தை தடுத்து தர்மத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது வந்து கண்ணன் அவர்கள் கீதையில் கூறிய வார்த்தை மட்டுமில்ல, இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நமக்குள்ள இருக்கிற கண்ணன் அகம் பிரம்மாஸ்மி, நமக்குள்ள இருக்கிற இறைவனை உயிர்ப்பித்து நம்மளுக்கு இந்த பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை, ஆலயத்தை காக்கின்ற பொறுப்பை நாம் ஒருவரும் கையில் எடுக்க வேண்டும். நம் சந்ததியினருக்கும் இந்த பொறுப்பை கையில் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா இவங்க அவ்வளவு தூரத்துக்கு இழுத்தடிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இவங்க வந்து அதாவது தேனை எடுத்த கையை புறங்கையை நக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க தேனை எடுத்து புறங்கையை மட்டும் நக்கல, அடுத்தவங்க கையும் சேர்த்து வெட்டி எடுத்துட்டு போற லெவல தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்துக்களை காப்பதற்காக மக்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு ஆலயத்தை விட்டு அறநிலையத்துறை என்று பெயரை வைத்துக் கொண்டு அறத்தை தவறவிட்ட அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு ஆலயங்களை மட்டுமில்லாமல் மடங்களை, ஆலயங்களை, மக்களுடைய சமய வழிபாட்டு தலங்களை, ஆலயங்களை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று மாண்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் கண்டிப்பாக சம்பவாமி யுக யுக கண்டிப்பாக எல்லா இடத்திலும் நடக்கும். நன்றி, வணக்கம்.